Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 different sentence தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி பாருங்க friends. ஓய்வு எடு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடு அப்படின்றதுக்கு take. ஓய்வு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல rest. ஓய்வு எடு, take rest. மாடிக்கு செல், மாடிக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு செல் அப்படின்றதுக்கு கோ. மாடிக்கு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்டர்ஸ். அப்ஸ்டர்ஸ், கோ அப்ஸ்டர்ஸ். மாடிக்கு செல், கோ அப்ஸ்டர்ஸ். ஓகேங்களா? நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். இதை நம்ம எப்பயும் சொல்லுவோம்ல, நம்ம ஒரு டிராஃபிக்கு எப்பயுமே நம்ம சொல்லுவோம். நான் வரலான்னு நினைச்சேன்னா டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஐ போட்டு இப்படி அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எம் போட்டாலும் ஐஎம் தான். ஐ போட்டு ஸ்பேஸ் விட்டு ஏஎம் போட்டாலும் ஐஎம் தான். இதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆக போறதில்ல. ஷார்ட்டா நம்ம பேசுவோம்ல, ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட்டா பேசுற மாதிரி. இப்ப மம்மின்றத மாம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இது ஐஎம்ன்றத ஐஎம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஐஎம் தான் ரெண்டுமே சொல்லணும். இதுல வந்துட்டு எழுதும் போது மட்டும் ஐஎம் அதாவது ஏ போடாம ஸ்பேஸ் விடாம அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எம் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஐ போட்டு அப்பாஸ்ட்ரஃபி எம் அப்படி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஐஎம் ஸ்ட்ரக் இன் தி டிராஃபிக். நான் டிராஃபிக்ல ஸ்ட்ரக் ஆயிட்டேன், அதாவது மாட்டிக்கிட்டேன் அப்படின்றதுக்கு ஸ்ட்ரக் இன் தி டிராஃபிக். ஐ எம் ஸ்ட்ரக் இன் தி டிராஃபிக். டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? இங்க இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அது எங்க இருக்குன்னா இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இட் ஈஸ்ன்றதை தான் நம்ம இட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? இதே ஷார்ட் ஃபார்மா எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஐ போட்டு இட் போட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இஸ்ன்னு போட்டிருக்கோம். இதுவும் இட் ஈஸ் தான். இதை வந்து இட்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேங்களா? இட்ஸ், ஐடி அப்பாஸ்ட்ரஃபி எஸ், இட்ஸ். ஓகேங்களா? ஷார்ட்டா எழுதுறதுக்காக நம்ம இப்படி ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா? சொல்லும் போதும் இட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதை இட் ஈஸ்ன்னு சொல்லுவோம், இதை இட்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேங்களா? இட்ஸ் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்படின்னா இட்ஸ் அபவுட் 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் இங்க இருந்து அப்படின்றதுக்கு from here. It's about 3 கிலோமீட்டர், சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. It's about 3 கிலோமீட்டர் from here. It's about 3 கிலோமீட்டர் from here. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தயவு செய்து வேற யார்கிட்டயாவது கேளுங்க. இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச சென்டென்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ். தயவு செஞ்சு அப்படின்றதுக்கு ப்ளீஸ். வேற யார்கிட்டயாவது கேளுங்க அப்படின்றதுக்கு கேளுங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஸ்க். ப்ளீஸ் ஆஸ்க். வேற யார்கிட்டயாவது அப்படின்றதுக்கு someone else. Please ask someone else. Please ask someone else. அது மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு வேற யார்கிட்டயாவது கேளுங்க அப்படின்றதுக்கு ப்ளீஸ் ஆஸ்க் someone else. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம பார்த்த 5 டிஃபரெண்ட் சென்டென்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த சேனல் அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னு, அந்த சேனல் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச், இந்த வீடியோஸ்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல படிக்கிற பசங்க இருந்தாங்க, காம்படிஷனுக்கு இது ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீச் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.